Hey, hi friends, welcome to Grace Entertainment. திருப்பி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. திருப்பி ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது இன்னிலேருந்து. ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து நான் என் சிஸ்டரோட போகிறேன். ஒரு பிக் ட்ரிப். எங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. திருப்பியும் கொடைக்கானல் தான். என்னடா அவன் திருப்பி கொடைக்கானலே போகிறேன்னு நினைக்காதீங்க. யூடியூப் எனக்கு ஒரு வருமானம் கொடுத்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ என்னால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அதனால தான் சில பிளேஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ஆனால் நான் ஒரே விஷயத்தில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் காட்டினத்தையே திருப்பியும் காமிக்காமல் நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் கொடைக்கானல் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்ன இடம்லாம் பார்த்தீங்களோ அதை நான் இந்த வாட்டி காமிக்க மாட்டேன். சரிங்களா? அதை தவிர்த்து ஃபன்னு, இந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட்டு அதெல்லாமே நான் உங்களுக்கு வழக்கம் போல் நான் காட்டுவேன். ஸோ வளவளன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் 10:30 கிளம்புன்னு வச்சேன். மணி இப்போ 10:45 ஆகிடுச்சு. அப்படியே கடக்கும் வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இதான் நாங்கள் ரெண்ட் எடுத்த கார் இனோவா. எப்பயுமே இதில் நாங்கள் போவோம். ஸோ we are going the same vehicle. நீங்கள் நினைக்கலாம் போன வாட்டி இந்த கார் பிரச்சனை கொடுத்துச்சேடா திருப்பி அதே காரில் போறியேன்னு. பட் ஆனால் இப்போ ஒரு நாளில் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓட்டி பார்த்தேன், நல்லா இருக்குது. அவர் வந்து ஒரு ரெகுலராக நாங்கள் இதுதான் என்னுடைய கார் கேமரா செட்டப். அழகாக இது 500 ரூபாய்ங்க ஒரு ஸ்டாண்டு. நான் போது காமிக்கிறேன். ஸோ இனிமேல் நான் வந்து கையில் பிடிச்சி வாக் பண்ண தேவையில்ல, கார் ஓட்டும்போது. ஸோ அப்படி ஜாலியாக அதை வாக் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஃபோன் வந்துகிட்டே இருக்குது கன்யூஸாக. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ லேட் ஆகிடுச்சு. ஏதோ சொல்லிட்டு இருந்தேனே வரேன்ட்டேன். இந்த காரை பற்றினே போன வாட்டி குடிச்சுது. ஆனால் இது வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு அந்த கார் ஓனர் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஸோ அதனால தான் ரிப்பீட்டாக அங்கிட்ட வாங்குறது. நிறைய எதுவும் கார் ரேஸில் எதுவும் சம்பவங்கள்லாம் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஓகேவா? எங்கள் பயணத்தை நான் தொடங்கியாச்சு. இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டில் போய் அவளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என் தங்கச்சி வீட்டில் போயிட்டு அவங்கள ஏற்றிட்டு அவள் கம்பேக். ஏன்னா நைட் ட்ராவலில் ஒன்றும் காமிச்சது ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான், வேறு எந்த பிளானும் கிடையாது. மழை பெய்யுது லைட்டாக. ரொம்ப மழை எல்லாம் வந்துச்சா வில் பி குட். ஸோ செம்மையாக ஒரு ட்ரிப் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடும்போது இறங்குதில்லை, நான் அங்கே போய் மீட் பண்ணுறேன். எல்லோரும் ஏறியாச்சு. எங்கள் மாப்பிள்ளை இருக்கிறாரு. அதனால் ஒரு வீடியோ எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சரிங்களா? அப்படியே ஆன்லைன் வேலை மீட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு பிரேக். ரொம்ப லேட் ஆகிட்டதுனால சைட் டிஷ்லாம் எதுவும் இல்லை. தோசை, பரோட்டா, பொடி மாஸ், ஆம்லேட், இந்த முட்டை ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிரேக்கில் ருசியான தோசை சேர்வா உண்மையாக இருக்குது. நைட்டு எதுவும் சாப்பிடல, சரியான பசி. ஒரு 130 கிலோமீட்டர் வந்திருப்போம் ஒரே ஸ்ட்ரெச்சாக. சூப்பராக இருக்குது. இது எந்த இடம் தெரில. சென்னையிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் பார்த்துங்க. அப்படியே வரோம் ஓடும். நைட் ட்ராவலு ஒன்றுமே சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் வெட்டு தோசை மேக்கிங் ஷாட்லாம் காமிக்கிறேன். இதான் நான் சுட போகிறாரு பசிக்கு ஏற்ற மாதிரி. சரியான பசிக்கு சூப்பராக தோசை, பொடி மாஸ், எவ்ரி திங் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். சூப்பராக இருக்குது. கொடுத்துருங்க, உள்ளே கொடுத்துருங்க. பசி அதனால ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணுறோம். மனசு வேணாம் சொல்லுது, ஆனால் வயிறு கொண்டா இருந்து சேர்வா செம்ம டேஸ்டாக இருக்குது. சாப்பாடு எதிர்பார்க்கவே இல்லை, தரமாக சேர்வா. சும்மா ரேண்டாக ரொம்ப நேரமாக தேட்டு வரும். சரி A to B இருக்கும், போகலாம், அடையாளத்துக்கு போகலாம். அங்கெல்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை. சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திறந்த வெளி மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்களா? இங்கே தான் சாப்பிட்றோம். நான் நைட்டு 2 மணி ஆகும்போது ஒரு தோசை, ஒரு பரோட்டா, 2 முட்டை சாப்பிட்றேன். நான் போதும் வயிறு சூப்பராக இருக்குது. ஏன்னா ஹைவேஸில் ஹோட்டல் பொன்னுசாமி. ஆமாங்க, ஹோட்டல் பொன்னுசாமி. நல்ல ஹோட்டலில் தான் இருக்கும். பொன்னுசாமின்னு பேர் வச்சாலும் நல்ல ஹோட்டலில் தான் இருக்கும். அப்படி காட்டுற பாரு என் காரு. நிறைய ஹோட்டல் சேர்வெல்லாம் தரமாக இருக்குது. சரி, இப்போ எங்கள் ஆர்டர் வந்துச்சு. நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் ஆர்டர் வந்துச்சு, போய் அதை கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள்
அது வருது கம்ப்ளீட் 8 வெட்டுறாங்க நைட் 2 மணிக்கு 2 பேரும். இவன் என் சிஸ்டரு ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறது என் சித்தி ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் வரா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. மணி இப்போ 6 மணி ஆகுது. நைட்டு செம்ம தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிரேக் எடுத்துட்டேன். ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கோம். சரி, மலை ஏறுறதுக்கு முன்னாடி டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு பெட்ரோல் பங்கில் டீசல் போட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். பிரேக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நிறுத்தணும். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதை நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா செம்ம தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வருது எனக்கு. நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டதுனால 3 இடத்துல நிறுத்தி கண்ணுலாம் சொருவுது. எப்பயுமே ஒரு சின்ன அட்வைஸு, நம்ம ஊருக்கு போகிறோம் ஃபேமிலியை காரில் கூப்பிட்டு போகிறோன்னா ஸ்லீப்பியாக இருக்கா ஹரிபரியாக வேணாம். எங்கெல்லாம் தூக்கம் வந்தாங்க நின்று நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போகலாம். எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக ஆஃபீஸ் இருக்குது. நான் கொடைக்கானலில் போய் நான் வேலை செய்யணும். அந்த ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் மைண்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 12:30 மணிக்கு போய் சேர்கிற மாதிரி காட்டுது. இப்போ இங்கே நிற்கிறாங்க, இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ இன்னும் லேட்டாகலாம், பரவாயில்ல. 1 hour 2 hour ஆனால் கூட நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஆனால் நம்ம ஹைவேஸில் போகும்போது தூங்கிட்டே போக முடியும் சொல்லுங்கள். அதனால் 3 இடத்துல தூங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லேட்டு. நாங்கள் 3 hour டிலேயில் போயிட்டுருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஸோ அதான் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் பிரிட்டா காட்டுறேன் உங்களுக்கு. பிரிட்டா ஏன் அப்படி இரும்புற? எங்கே போகிறோம் நம்ம இப்போ? என்னை பார்த்து சொல்லு. நீ வீடியோ வர போகிறப்ப கொடைக்கானலுக்கு ஏன் போகிறோம்? என்ன ஸ்டார்ட் ஆகுது? கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் வரீ நீ கொடைக்கானலுக்கு? கொடைக்கானல் எப்படின்னு தெரியுமா உனக்கு? என் தங்கச்சி பையன் இந்த ஹோட்டல் தான் இப்போ வந்திருக்கோம். சொல்ல கேட்காம நெய் ரோஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சொல்கிறேன் மலை ஏற போகிறோம், லைட்டாக சாப்பிடுங்க. கேட்குதுங்களா? அதுங்க கேட்க மாட்டேங்க. நானும் ஒரு 3 இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப மலை ஏறும். லைட்டாக ஒரு 3 இட்லி, தேங்காய் சட்னி, பார்க்க இட்லி சூப்பராக இருக்குது. கார சட்னி, சாம்பார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டுட்டேன். இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. 2 மணிக்குள்ளே போய் நான் லாகின் பண்ணால் போதும். செம்மையாக அங்கே ட்ராவல் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன தடங்கல், நான் அதை பிரேக்கில் சொல்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் மலை ஏற போகிறோம். கீழே வந்துட்டோம். ஸோ வந்து ஸ்டார்ட் கிளைம்பிங். பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி. பஞ்சர் ஒரு ஸ்க்ரூ குத்தி பஞ்சர் ஆகி பஞ்சர் போட்டேன். ஜஸ்ட் மினிட்ஸில் போட்டு ஊற்றுறானுங்க. இந்த வீல் தான் பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் போட்டாச்சு. ஓகே ஃபைன், போக வண்டி தான். மலை இப்போ ஆல் செட் டு கோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மலை ஏரியே வந்துட்டேன். ரொம்ப பதட்டமாக ஓட்டு வந்தேன். ஏன்னா லாகின் பண்ண லேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் பரப்பரன்னு ஏறிட்டு வந்து செக்இன் பண்ணது எதுவுமே காட்டல. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நான் 2 vlog போட்டிருக்கேன். இதே ஹோட்டலில் தங்குறோம், ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ லாகினும் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய லாகின் செட்டப், ஆஃபீஸ் செட்டப்பு. நான் இதே ரிட்ரீட் ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட்டில் நான் இதுமாதிரி 2 வாட்டி கொடைக்கானல் வந்தப்பையும் இங்கே தான் தங்கினேன். ஸோ மோர் தென் எனாஃப். நான் இந்த ரிட்ரீட் பற்றி நிறையா சொல்லிட்டேன். அப்படியே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ தான் என் வேலை முடிஞ்சுது. மணி 11 ஆகுது. காலேருந்து சொன்ன நம்ப மாட்டீங்க, வெறும் ப்ரெஷ் தான் பண்ணேன். ஃப்ரெஷ் அப் கூட பண்ணல. ஊர்லாம் வந்துட்டா வேலை செஞ்சால் என்ன சொல்கிறது, மூடே ஸ்பாயில் ஆகிடுது. குளி கூட இல்லை. ஆனால் பயங்கர குளிர். அவ்வளோ தூரம் ட்ராவல். நேற்று 10:30-11 மணிக்கு நான் வண்டி எடுத்து ஒரு 3 பிரேக் எடுத்தேன் வண்டி. அதில் வண்டியிலலாம் தூங்க முடியும். சும்மா அப்படியே அந்த வண்டி கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் சாய்ச்சிட்டு ஒரு half an hour 3/4 மணி நேரம் ஒரு 3 பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இல்லை, அப்படியே இங்கே வந்து இப்போ ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் பயமாக அது பார்க்கறதுக்கு. இங்கே பயங்கர இருட்டாகுது. திடீர்னு ஏதாச்சும் சிறுத்தை கரடி ஏதாவது ஜம்ப் பண்ணி வந்துச்சுன்னா இதை சுற்றி தான் ஓடணும். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட பேசலான்னு அதுலேருந்து நான் vlog பண்ணல. சூப்பராக நீங்கள் சாப்பிட்டோம். எனக்கு ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதையும் vlog பண்ணணும் மூடே வரல. ஆஃபீஸ் ஒர்க்கால என்கிட்ட முடிச்சிட்டேன். 4 ஃப்ரீ தான் 2 டேஸ்க்கு. வியாழன் வெள்ளி சனி 3 நாள்
இங்கே தான் சண்டே ரிட்டர்னு. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you tomorrow morning ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது vlog. பயங்கர டயர்டுங்க, அப்படியே தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது. எல்லோரும் தூங்கினாங்க, எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்படியே ஒர்க் கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுக்காததால் தலை சுற்றுது. ரூம்குள்ளே போயிட்டு see you tomorrow, bye. ஸ்டார்ட் த டே. கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் குக்கர்ஸ் வாக். வந்துட்டேன், போகலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து போகிற எல்லா டெஸ்டினேஷனும் வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண 2 கொடைக்கானல் சீரீஸ். ஒரு சீரீஸ்லேயும் ஒரு 6-7 எபிசோட் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ பேசிக் இடம்லாம் இருக்கும் இல்லையா கொடைக்கானலில், இந்த லேக்கு, அப்புறமேல இந்த குணா கேவ்ஸு, குக்கர் வாக்கு, அப்புறம் வந்து நம்ம மோயஸ் பாயிண்ட், இது எல்லாமே நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ கொடைக்கானல் சீரீஸ்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் போய் காமிச்சிட்ருப்பேன். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் வரதுனால இவங்களை திருப்பி நான் கூப்பிட்டு போகிறேன். பட் நான் போன இடத்தையே திருப்பி ஷூட் பண்ணி போட்டு உங்களுக்கு போர் அடிக்க நான் விரும்பலை. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ வாட்சர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், டீட்டெயில்டாக எல்லா பிளேஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். Day 2 இன் கொடைக்கானல். நேற்று ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே போச்சு, நீ தான் வெளில வந்திருக்கும். இது என்ன குக்கர்ஸ் வாக், கொடைக்கானல் குக்கர்ஸ் வாக். இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன், உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ என் சிஸ்டரையும் எங்கள் சித்தியும் எங்கள் சிஸ்டர் ஃபேமிலியை அங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களாம் சூப்பர். மிஸ்டேக் சீராங்க சீக்கிரம் வந்துட போகுது. அவங்க பார்த்து ரசிக்கிட்டோம். நான் ஒரு நியூ பிளேஸ் நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு என் தங்கச்சி எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கிட்டேன், நல்லா இருக்கா? பிளாக்கு. இவ்வளோ நேரம் ப்ளூ போட்டிருந்தேன், இப்போ பிளாக் கிளாஸ். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து குக்கர்ஸ் வாக் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் காமிச்ச காரணத்தினால தான் நான் வந்து இதுக்கெல்லாம் காமிக்கலை. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. இஃப் ஐ see something new I will come back. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட்ரி கார்னர் போகிறோம். லாஸ்ட் டைம் போனோம் இல்லையா, வெட்டு போகிறாங்க. போய் லைட்டாக பசிக்குது. மணி இப்போ ஒரு 11:30 போகுது. ஸோ I'm going there. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு புது வியூ பாயிண்ட்டு. நான் இது வரைக்கும் போட்ட 2 சீரீஸில், கொடைக்கானல் பழைய சீரீஸில் இந்த இடத்துக்கு நாங்கள் வரவே இல்லை. டாப் வியூ ஆஃப் லேக். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் லேக்கும் தெரியும். இதான் என் சிஸ்டர், என் மச்சான், என் சித்திக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல். எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக பார்த்து ரசிக்கிறாள். அவளை இங்கே கூப்பிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா இப்படி கூப்பிட்டு வந்து சுற்றி காட்டின ஆசைப்பட்டேன். நான் கொரோனா அவங்கள கூப்பிட்டு போயிடுச்சு. என் சித்தியை கூப்பிட்டு வந்துட்டேன். வேறு இங்கேருந்து லேக் தெரியும் சொன்னால் எப்படி? என் தங்கச்சி என் சித்தியும் அப்படியே பொறிக்கிறாங்க அந்த இடத்துலாம் பார்த்து. இது எப்படி இது? ஐயோ ஃபீல் ஃபஸ்ட் டைமா லேக் பண்ணுறிய? நீ ஊட்டிட்டு அவ்வளோ சரியாக பார்க்கலல்ல? இங்கே பிட்டா பிட்டா எப்படி இது இங்கேருந்து பார்க்கறதுக்கு? எப்படி இது? எப்படி இருக்கு? எப்படி ஆகுது? அதுடா லேக் பாடுறா, லேக் பாடுறா, லேக்குடா. கொடைக்கானல் ஃபேமஸ் பேஸ்ட்ரி புட்டின் கேக். இரு நல்லா அழகாக போடு, அழகாக போடு. இது இல்லை ஃப்ரூட்டா? ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மணி இப்போ 7:30 மணி ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக நேற்று 7 இடம் பார்த்துட்டோம். என்ன சொல்கிறது, கொடைக்கானல் வந்து ஒன் டேயில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா சைட்ஸையுமே ரொம்ப கிட்ட இருக்கும். ரொம்ப ட்ராவல் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் பார்த்துட்டோம். மெயினாக இந்த ஹிடன் பிளேசஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா இங்கே லோக்கல் கைடு இல்லை லோக்கல் ட்ராவல்ஸ் நான் புக் பண்ண அவங்க கூட்டுவாங்க. ஜென்ரலாக எல்லாேருக்கும், ஏன்னா என் சித்தி ஃபஸ்ட் டைம் வரா, அவளுக்கு ஜென்ரலாக காட்ட வேண்டிய எல்லா இடமும் நான் நேற்று காமிச்சிட்டேன். 7 இடம் முக்கியமான இடங்கள். நான் எதுவும் ஷூட் பண்ணல, பிகாஸ் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 சீரீஸ்லேயும் நான் எல்லா இடமும் நான் இப்போ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து திருப்பி போட்டு போர்டு விரும்பலை. நைட்டு வந்தோம், சாப்பிட்டோம், படுத்துட்டோம், செம்ம டயர்டு.
இப்போ சும்மா தான் வரல, சும்மா தான் எனக்கு கூப்பிட்டா ரூபி தூக்கிட்டு இருக்க ஒன்றும் 8 இடம் நேற்று அப்படியே காலைல 10 மணிக்கு கிளம்பணும். இதெல்லாம் இப்போ 4:30 மணிக்கே பார்த்து முடிச்சு. 4:30 மணிக்கு க்ளோஸு. அது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எல்லா இடமும் எப்பயுமா இல்லைன்னா நான் சீசன் டைம்லாம் தெரில, 4:30 மணிக்கு க்ளோஸ் இருந்து நேற்று இத்தனை இடம் பார்த்ததுனால சித்தி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம் ரூம்லேயே. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், ரூம்லேயே இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட்டில் வந்து நம்ம கேட்குறத சமைச்சு தருவாங்க. எப்படின்னா முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா, இப்போ நாங்கள் 5 பேர் வந்திருக்கோன்னா நாங்கள் பிரியாணி கேட்டோம், பிரியாணி பண்ணித்தாங்க எங்களுக்கு சொன்னோன்னே ஓகே சொல்லி நேற்றே நாங்கள் வந்து இதெல்லாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ருக்கோம், 2மே ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூமில் தான் இருக்க போகிறாங்களாம். மச்சானுக்கு வேறு லைட்டாக உடம்பு சரியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் கோல்டுனால கொஞ்சம் ஃபீவரு அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கர குளிருங்கண்ணா. நான் 3வது வாட்டி மார்ச் மாதம் வந்தேன் இவ்வளோ குளிரில். போன மாதம் வந்தேன் ஆகஸ்ட் மாதம் வந்தேன் இவ்வளோ குளிரில். இது வந்து அக்டோபர் மந்த் பயங்கர குளிர், எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு குளிர். இந்த மாதம் செம்ம குளிர், தாங்க முடியலனால சரியான குளிர். சரிதான் இன்றைக்கி அப்டேட்டு. புதுசாக எங்கேயும் போக மாட்டோம், நாளைக்கு தான் போகிறோம். கிராமம் இருக்குமே, முருகன் கோயில் இருக்குமே, பூம்பாறை போகிறோம். அப்புறம் 3ஆவதுன்னு சொல்கிறா ரூபி, சித்தி சொல்கிறா, அதுக்கும் போவோம். ஸோ 2மே நான் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டாத பிளேஸ். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வ்ளாக் பண்ணுவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன். எப்பயுமே பிரியாணி நான் லஞ்ச் சாப்பிட்றது தான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ தட்ஸ் த பிளான் டுடே. காட்டு மாடுங்க, எத்தனை மாடு, நம்ம கார்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், ஓடுது, இன்னும் வந்துகிட்டே இருக்குது, பெருசுலாம் வருது. எங்கள் ரூம் பக்கத்துலேயே செம்ம. பெருசு இது வராது. எத்தனை மாடு போயிச்சா மேலே? எத்தனை மாடு இங்கே தொட்டு பாரு, எத்தனை மாடு பாரு, இங்கே பாரு. ஒரு 10 மாடு வந்திருக்கும். நிறைய குட்டிங்க, பெருசு, ஒரு கிராசிங் ஸ்போன் மாதிரி இது அவங்களுக்கு. செம. என் ஃபோனில் எடுத்தேன், உன் ஃபோனில் நிறைய எடுத்துருக்கேன் இங்கே இறங்குறதெல்லாம். செம. ஏறி எங்கேயோ போகுதுங்க. ஆமாம், அது கிராஸ் வந்து இங்கேருந்து அங்கே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அந்த மாடு இந்த மாதிரி. அதுவும் எங்கள் லாட்ஜ் பக்கத்துலேயே. இப்போ வேறு லெவலுங்க. இன்றைக்கி 3 தடவை வந்திருக்கோம் இதே லாட்ஜுக்கு. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் காட்டு மாடு லைவாக பார்க்குறோம். அதுவும் ஒரு மாடு இல்லை, ஒரு மாட்டு கூட்டமே தப்புன்னு ஓடுது. நேற்று நைட்டெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்தோம். நைட்டு இத்தனை மேலே அவர் இந்த கீழே லாட்ஜே சொல்லுவார், நைட்டு 8 மணிக்கு மேலாம் வராதிங்க, 8 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா மாடு அது சாந்து. காலையில் 8 மணி தான் ஆகுது. இப்போ விடியங்காலில் தப்புன்னு அவ்வளோ மாடுங்க. ஐயோப்பா செமையாச்சு பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு மலை இருக்கும், அந்த மலைலேருந்து இறங்கி கிராஸ் பண்ணி அங்கே ஓடுதுங்க. எத்தனையோ இப்போ நிறையா மாடு பார்த்தோங்க. சரியான ஒரு வீடியோ இன்னைக்கு எனக்கு கிடச்சிது. இது ரொம்ப நாள் மெமரிஸாக வச்சுப்பேன். லைவாக காட்டு மாடை பார்த்து எங்கள் லாட்ஜ் பக்கத்துலேயே. மற்றவங்களாம் ரூமில் இருக்காங்க, நானும் என் மருமகனும் மட்டும் கிளம்பிட்டோம். டுடே எங்கேயும் போல் நாங்கள் வந்து லேக்குக்கு போயிட்டு போட்டிங் போக போகிறோம். சைக்கிளிங் பண்ணல, சைக்கிளிங்கும் வந்தால் பண்ண முடியாதுல்ல. சைக்கிளிங் பண்ணலான்னு நினச்சேன், நான் தனியாக போய் சைக்கிளிங் பண்ணல. வேணாம் நாய்கிட்ட மட்டும் ப்ளே பண்ணாது, கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். நீ பெயிண்டாரா அவரு பெயிண்டாரா? சாவி எங்க? கார் சாவி இப்படி நீ இருக்குல்லையா? தருங்கடா. ரொம்ப பிரச்சனை பண்ணேன். டயர்லாம் செக் பண்ணிக்கணுங்க, பயமாகுது. எப்போ பார்த்தாலும் பஞ்சர் வண்டி ரொம்ப அப்செட் டார்ச்சர் பண்ணுது. ஃப்ரெண்டில் ஏறு, ஃப்ரெண்டில் யார் நீ நான் மட்டும் தானே போகிறோம். ஐயோன்றான் பாருங்க. என்ன ஐயோ பட்டைக்ஸை பாருங்க, பட்டைக்ஸ் கண்டியா முட்டா. இன்னும் ஒரு கால் எடுத்துக்கோ. நானும் என் மருமகனும் பார்க் வந்துருக்கோம், பிரயான்ஸ் பார்க். விட்டா ஹாய் சொல்லு. ஓடு
சருக்கு ஏன் தானே இப்படி இருக்காத போயிட்டா அம்மா மாதிரியே ஊந்துட்டே இருக்க நடக்கும் போது. லாஸ்ட் டைம் இந்த நாங்கள் பார்க் வந்தோம். ஆனால் வந்து கூட நாங்கள் எதுவுமே சுற்றி பார்க்கல. நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். நீ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தா. நல்லா படுத்து ஒரு 1/2 hour தூங்கிட்டு டைம் பாஸ் பண்ண தான் இங்கே வந்தோம். பெரிய பார்க் இது. நடந்தால் நிறைய நடக்கும். மேலே வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்களேன். தெரியுதா? மேலே வரைக்கும் பார்க்கு தான். அவ்வளோ தூரம் நம்ம கிளைம் பண்ணலாம் எல்லா ஸ்பீடும். என் தங்கச்சி என் மருமகனை ஏதாவது வாட வைக்கணும். வராரா? நல்லா இருக்குது. என் பையன்லாம் வந்தானா எல்லாத்துலேயும் ஆகிடுவோம் ஒன்று விடாமல். என் தங்கச்சி பையன் அப்படி யோசிச்சு நிற்கிறான். விளாடு, உட்காரு, நான் தள்ளுறேன். ஆ புரியல? நான் தள்ளுறேன்டா, நீ உட்காரு, நான் தள்ளுறேன். என்னடா முந்திராமே இரு. முடியலாம் விட்டுரு. சின்ன பசங்களாம் விளாடுவாங்க, பெரியவங்க வந்து உட்காரத்துக்கு தான் வச்சுருக்காங்க. வாட்டர் மிலான் உட்காட்டா. டோன்ட் டச் ஃப்ளவர்ஸ். அப்புறம் என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டில் விளாண்டுட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே ப்ளே ஏரியா. அங்கேருந்து என் மருமகன் என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். இது மேலே ஏறி பார்க்கணுமா. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடம்லாம் பார்க்கல. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மேலே அங்கே வரைக்கும் போகணுன்றான். தெரியுதா? மேலே இந்த டாப் வரைக்கும் போய் பார்க்கலான்றான். சரி வாங்க, அவன் கூட இந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். இந்த பையன் என்ன என் பையன் மாதிரி ஃபுல்லாக ஏற வச்சுருவான் அப்படி இருக்க. மேலே கூட்டினே போகிறான். பிட்டு எங்கே போகிற? மாமா மூச்சு வாங்குது. இங்கே என்ன அழகாக ஃப்ளவர்ஸ் வாங்கி பாரு. ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த பூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பூ விட என் மருமகன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். அதுதான் டாப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகலாம். ஆனால் நாங்கள் அந்த டேமேஜாக இருக்குது தான் மேலே போகல. இந்த பார்க் பாருங்கள், இந்த க்ரீன் லைன் கீழே இருக்குது. வாக்கிங். எஸ்கேப்பா? எங்கேருந்து? வழி இருக்கா? ஆ இப்படி தான் போகணுமா? இப்படி பண்ண வரும். அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இப்போ நாங்கள் அதர் சைட் ஆஃப் த பார்க் போகிறோம். செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பூக்களே எப்பயுமே அழகு தான். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியாது. நம்ம ஊட்டி கார்டன் மாதிரி இந்த கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது. ஊட்டியில் ஒரு மாதிரி இந்த கிளாஸ் ரூம்குள்ளே நிறையா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. சின்ன பூ தான் இருக்குது. ஆனால் ஃபவுண்டைனா என்ன சொல்லுவாங்க, அது பிளான்ட் ஃபவுண்டைன்ஸ், அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி அழகான பூக்களும் இருக்குது. ஆனால் பெருசாக இங்கே எதுவும் ஃப்ளவர்ஸ் ஜாஸ்தியாக இல்லை. சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், இங்கேருந்து தான் வெளில போக வேண்டியது தான். இந்த பார்க் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடுன்னு 2 பார்ட்டாக பிரியுது. ரைட் சைடு தான் நானும் என் ஃப்ரெண்டு ஸ்டீப்பாலும் போய் படுத்து இவ்வளோ நேரம் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா அதெல்லாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த மாதிரி கிராஸ் லேண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது மேலே ஏறி தான் நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊட்டியில் அந்த பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே தான் இதுவும் இருக்குது பாருங்க. பிரியான்ஸ் பார்க்கணும் எழுதியிருக்காங்க. கீழே போய் நான் காட்டுறேன். அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி தான் நம்ம இவ்வளோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன போட்டிருக்கு? ஹார்டிகல்ச்சர். இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கிராஸ்லேண்ட் தான். செம்ம க்ரீனாக இருக்குது. சூப்பர் கிளைமேட்டு. யாராவது வந்தாங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. நல்ல ரொம்ப அழகான பூலாம் இருக்குது. ஆமாம், பிக் பண்ணக்கூடாது. கால் வலிக்குதா? அவ்வளோதான், வெளில போயிடலாம். பார்க் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே அடுத்து இப்போ போட்டிங் போக போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த 2 சைடும் மார்க்கெட்ஸ் தான் ஃபுல்லாக. சாக்லேட்ஸ், க்ளோத்ஸ், டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பையன் எதுவுமே வேணாம் சொல்லலாம். வெறும் மில்க் ஷேக் மட்டும் குடிக்கிறான். சாக்லேட் மில்க் ஷேக். குடி நல்லா இருக்கா?
இப்போ நாங்கள் போகிறது போட்டிங், கொடைக்கானல் போட் ஹவுஸ். வாங்க உள்ளே போகலாம். அங்கே மேலே ஸ்டிக்கர் விட்டுருக்குற அதுதான் டைமிங்கு, ரேட்ஸு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக போட்டிங் ஹனிமூனில் போகணும். அப்புறம் நானும் என் மருமகனை இப்போ போகணும். லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. எனக்கும் பிரிட்டிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். வாங்க நான் வந்து உங்களுக்கு நாங்கள் போகிற போட்டை காமிக்கிறேன். இதுதான் எங்களுடைய போட் ஓட்டுறவர், இதுதான் எங்களுடைய போட்டு. நானும் பிரிட்டியும் ஒரு சின்ன ட்ரைவ் போக போகிறோம். சின்ன ரைடா என்ன சொல்கிறது, இந்த போட்டில் தான் போக போகிறாங்க. எங்கள் படகோட்டி ரெடி ஆகிட்டார். இதுதான் சார்ஜ் 400. பல வருஷத்துக்கு அப்புறம் we are going அந்த போட். செம்மையா இருக்கா போட்டிங்க? என்ன பேர் போடலாம் ஃபோட்டோ. ஆஃப்டர் வெரி 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 லாங் இயர்ஸ் நான் போட்டிங் போகிறேன். நிறைய வாட்டி நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கோம். ஆனால் போட்டிங் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இப்போ ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வெளியில் என்ன ஜாலியாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்குது இந்த தண்ணியில் போகும்போது. இவர் டக்கு 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 டக்கு. ஆமாடா உள்ளே போயிடுச்சுடா. உள்ளே போய் மீன் பிடிக்க போகுது போல இருக்குது. நானும் சுபாத்தையும் கடைசியாக வந்தோம். எத்தனை வருஷம் முன்னாடி ஹனிமூன் வந்தோம் நானும் சுபாத்தையும். அப்போ 12 இயர்ஸ் ரோஷன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிங் வரும் நீ நானும். எப்படா இருக்கு பிரிட்டி? பயவிடாவா சரியா? என்ன ஆகாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. நான் மாமா இருக்கேன். எவ்வளோ பெரிய லேக் பாரு, கொடைக்கானல் லேக். கடைசியாக நானும் என் ஒய்ஃபும் வந்தோம் ஹனிமூனுக்கு போட்டிங்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசில் ஊட்டிக்கு வந்தப்போ ஊட்டியில். அதுக்கப்புறம் நானும் என் மருமகனும் தான். செம்மையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டானா தலைவர் கொஞ்சம் இதில் இருக்கிறாரு, லைட்டாக வீதியில் இருக்கிறாரு கொஞ்சம் பதத்தில். கண்டிப்பாக இந்த லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. இது மொத்த டயமீட்ரு, இந்த சுத்தளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 7 கிலோமீட்டரான். இப்போ நாங்கள் போகிறது கால்வாசி தான். வரும் ஏறி நிற்கிறாங்க, அவ்வளோ நிற்கக்கூடாது. ஏறி நிற்கிறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. போட்டில் மட்டும் அசையாமல் உட்காந்துக்கணும், சேஃப். என்ன சொல்லிட்டு இருந்தேன், எஸ் இந்த மொத்த சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர். நாங்கள் சைக்கிளில் போனோம் பார்த்தீங்களா, அப்படியே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெருசுன்னு. அது ஃபுல்லாகவும் இந்த மாதிரி போட் ரைட் போகலாமா. இப்போ நாங்கள் 400 வந்து ஒரு கால்வாசி கவர் பண்ணுறாங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு. இப்போ மொத்தம் அந்த 7 கிலோமீட்டர்ஸும் கவர் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கு. டக்குது இல்லைண்ணா, டக்கு இருக்கா? அவ்வளோதான், த ரைட் கோயிங் டு எண்டு. நம்மளை நோக்கி ஒரு போட் வருதுங்க பின்னாடி. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஏதாச்சும் ஒரு போட்டு வந்து நம்மளை இஷ்டம் கவுந்துச்சுன்னா இந்த மாதிரி பயம்லாம் இருக்குல்ல, செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான், முடிய போகுது போட் ரைட். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். செம்ம சூப்பராக இருந்துச்சு. விட்டாவோட இந்த போட் ரைட் சூப்பராக இருந்துச்சு. இதை கன்சிடர் பண்ணலாமா? கன்சிடர் பண்ணலாமா? இந்த தூண்டில் போடுற சவுண்டு, இந்த தண்ணியோட சத்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக போட்டிங் போனுங்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ் நான் போட்டிங் போனேன் என் மருமகனோட. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நீ தானே மருமகன். மருமகன் சூப்பராக சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். செம்ம வலுவான டிஷ் இருக்குது, காமிக்கிறோம் பாருங்க. பிரியாணி. பெப்பர் சிக்கன். அது என்ன பெப்பர் சிக்கனா? 2 பெப்பர் சிக்கன். சூப்பர். போடு 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 போடு. இந்த குளிர் கிளைமேட்டுக்கு பிரியாணி ஒரு வெட்ட வேண்டியது தான். வலுவாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் என்ன சுகமாக இருக்கும் கொடைக்கானலில். சாப்பிட போதும் பெப்பர் சிக்கன்.
பெப்பர் சிக்கன் சரி சூப்பரா ஒரு வெட்டு வெட்ட போகிறோம். சாப்பாடு பெப்பர் சிக்கன் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் அது சாப்பிட்றேன். செம்மையாக பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு செம்ம டேஸ்ட் பிரியாணி நல்லா சாப்பிட்டு சீரக சம்பாவா பாஸ்மதி போடலையா சாப்பிடவே தெரில பசி செம்ம கட்டு கட்டிட்டு நல்லா தூங்கிட்டு வெளில வந்து பார்த்தா ஒரே அனிமல்ஸ் ஆகுது. இன்றைக்கி எங்கேயுமே போகல. விளாக் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நிறையா கண்டென்ட் தருது இந்த காட்டு மாடு. ஆனால் எந்த மக்களையும் தாக்கிடக்கூடாது நம்ம கண்டென்ட்டுக்காக அதான் பார்த்துட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இது இப்போ அங்கே இருக்குது காடு பார்த்தீங்கன்னா எங்கள் பேக் சைடு தான் இருக்குது. ஸோ அது அங்கேருந்து வரணும் இந்த சைடு இந்த சைடாக எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே வரப்போதா இல்லை வேறு ரூட்டாக போதா ஒன்றும் தெரில. அதான் பார்த்துட்டே இருக்காங்க. நல்ல கண்டென்ட் இன்றைக்கி எங்களுக்கு. ஆனால் மக்கள்லாம் யாருமே என்ன சொல்கிறது அதை துரத்த யாரும் முயற்சி பண்ண மாதிரி தெரில. யாரும் வந்த மாதிரி தெரில. அதுக்குள்ளே போய் என் தங்கச்சி அங்கே வாழ்கிற மக்கள்லாம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். நாங்கள் தான் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கவனிச்சதே இல்லை. இப்போ என்னன்னா அந்த வீட்டில் வாழ்கிறவங்க பாருங்க கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேர்ள்ஸ் இல்லை இன்வெஸ்டிகேஷன் எங்கே ஏறுறாங்க எங்கே எனக்கு தெரில. அவங்க வீடு எங்கே இந்த ப்ளூ வீடா அந்த மக்களை பார்த்து காமிக்கிறோம். வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் 4-5 மாடு இந்த இடத்துல நிற்குதுங்க. இந்த இடத்துல பாருங்கள் அது ஜூம் பண்ணுறேன் சரிதா. பயங்கரமாக நடமாட்டேன் அந்த காட்டு மாடுங்க. காலையில் எங்கள் காட்டேஜ் பக்கத்துலேயே இருந்துச்சு. இப்போ இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு 5-6 மாடுங்க மேய்ஞ்சி நிற்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெரோசியஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. காலையில் நாங்கள் வந்து இங்கே ஒரு ரூம் சர்வீஸ் ஒரு லேடி வந்து எங்கள் சித்திக்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் இப்போ வீட்டில் இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப மோசமான மாடுங்க இதெல்லாம். அது பாட்டு அது வேலையை பார்க்கலாம் சொல்ல முடியாது. எப்போ அது நம்மளை தாக்குனே தெரியாது. அந்த மாதிரி தாக்க ஆரம்பிச்சதுன்னா அது கொல்ற அளவு கூட மனுஷங்களை ரொம்ப தாக்கும். நிறைய பேர் இங்கே இறந்துருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த சுற்று வட்டாரத்தில். அதனால் ரொம்ப தொல்லை பண்ணுது இந்த மாடுங்க எங்களான்னு சொல்கிறாங்க. காலை விட இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது கரெக்டாக இந்த இடத்துல தான். சூப்பர்னால் மேயுது பாருங்கள். வெள்ளை கால் தெரியுதா ஒயிட் லெக் வித் பிளாக் பாடி. ரொம்ப மோசங்க. இந்த மாடு இந்த ஏரியாவுக்கு வர்றது ரொம்ப ரேருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா காலிலேருந்து 2 வாட்டி நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே நிற்கிது. இப்போ எங்கள் ஃப்ளாட்டாண்டே ஒன்று காலையில் இறங்குச்சு. இப்போ ஆப்போசிட் சைடில் கும்பலாக இருக்குது. அந்த மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க பாவமாகுது. ரொம்ப ஆபத்தான மிருகமா இங்கே கொடைக்கானலில். இது எல்லாம் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க மக்கள்லாம். வெரி டேஞ்சர். அப்படியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ஞ்சிக்கிட்டு கிட்ட வரும் பொழுது. நான் கிட்ட வந்தால் ஒன்றும் ஷூட் பண்ணுறேன். அது யாரையும் எதுவும் தாக்கலாம் கூடாது. நிறைய வீடு இருக்குங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே மேய்ஞ்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலாக இனிமேல் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இந்த மாடுங்கள்லாம் அங்கேயே தான் ஒன்று நிற்கிது. சரி இப்படி வரும்னு நினச்சோம். நான் ஒன்று கூட வரல. அங்கேயே நிற்கிது எல்லாம். வெளிச்சம் இருக்கு அங்கே தான் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இருட்டாயிடுச்சு. இனிமேல் ஒரு விஷயம் இல்லை. ஹோப்ஃபுல்லி எந்த ஆபத்தும் எந்த மக்களுக்கும் வராமல் இந்த மாடெல்லாம் சேஃபாக காட்டுக்கு போயிடணும். மக்களும் சேஃபாக இருக்கணும். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி டே 4. 3 நாள் எப்படி ஓடுச்சுனே தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூம்பாறை. என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் ஐ கோயிங் டு ஷோ யூ பூம்பாறை. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னவனூர்னு ஒரு இடம் இருக்கான். அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வில்லேஜ் தான். ரொம்ப அழகான வில்லேஜ் சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். சீக்கிரம் வந்துடணும். தட்ஸ் ஃபார் யூர் பிளானிங் ஃபார். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. அப்படியே அவங்க வீடுக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெல்கம் பேக். எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு we going to start our ride to பூம்பாறை. விருட்டி எங்கே போகிறோம் நம்ம இப்போ? எங்கே
பூந்தமல்லி இல்லைடா, பூம்பாறை. சத்தமாக சொல்லு. பூந்தபாறை. நம்ம போகலாம் பூம்பாறைக்கு. எல்லாம் ரெடியா ரூபி? பூம்பாறை போகலாமா? எஸ். பூம்பாறை போகிற வழியில் செம்மையாக ஒரு வியூ. பழனி ஹில்ஸ் தெரியுமா இங்கேருந்து பார்த்தா? ஸோ அங்கே தான் நின்றுருக்கோம். அட்டகாசமாக இருக்கும். எப்பயுமே டைம் கன்ஸ்ட்ரெயினால் நாங்கள் இங்கே நின்று பார்த்ததில்ல. நிறைய வாட்டி போகும்போது அந்த போர்டு மட்டும் பார்ப்போம், அப்படியே போயிடுவோம். இந்த வாட்டி தான் நின்று பார்க்குறோம். தெரில, கேட்குறேன். வெயிட் பண்ணு, போட்டிருப்பாங்க பாரு. இவங்க பழனி ஹில்ஸுன்றாங்க. பாருடி அங்கே தான். நான் என்னத்தான் காட்டுறது பழனி ஹில்ஸ்? இங்கே தான் எங்கேயோ இருக்குது. யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம காமிக்கலாம். இவ்வளோ மலை இருக்குது. இந்த மலையில் நான் எதனா பழனி ஹில்ஸ்னு சொல்லுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கேமராவில் எப்படி சொல்கிறது, சாதாரணமாக தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப இங்கே ஒரு கடை இருக்கானா மூடி இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ்லாம் தெரியுது. பள்ளத்தாக்கு இங்கேயே செம்ம டீப் இருக்குங்க. இங்கே கேமராவில் தெரியல, நான் இங்கேருந்து பார்க்கும்போது சரியான டீப் இந்த இடம். எதுனா இங்கே பழனி ஹில்ஸ் ஐடியா இருக்கா? எப்படியாவது நம்ம பழனி ஹில்ஸை கண்டுபிடிப்போம். நாங்கள் காட்டுறோம் பாருங்க பழனி ஹில்ஸ் எதுன்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இதுதான், இங்கே தான் பழனி ஹில்ஸ் வருவோம் இந்த பேக்கில். ஃபைனலாக பழனி ஹில்ஸை கண்டுபிடிச்சாச்சு. வரப்போகிற வழியில் தான் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே செம்மையாக இருக்குது. நீங்கள் வியூ மிஸ்டே இல்லை. ஃபால்ஸ்லாம் தெரியுது. சின்ன கூட சரியான ஒரு வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சரி வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலும் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேகிலாம் இங்கே சூப்பராகவும் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சாப்பிடல, நாங்கள் பாலா ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கோம். பழனி ஹில் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. ஒரு புது இடம் கொடைக்கானலில் என் சேனலில் டுவர்ட்ஸ் பூம்பாறை போகிற வழியில் வந்துக்கிட்டே இருந்தோம். சூப்பராக ஒரு குட்டி ஃபால்ஸ் இங்கே இருக்குங்க. அந்த தண்ணி குடிக்கலாமாண்ணா? அந்த தண்ணி நேராக ஃபால்ஸ்லேருந்து வருதான். செம்ம பியூராக இருக்கும். நம்ம கொஞ்சம் பிடிச்சி குடிக்கலாம். இங்கே இந்த கேரட்லாம் இந்த தண்ணிலே கழுவுறாங்க. தங்கச்சி இந்த ஊற்று ரொம்ப பிடிச்சி. நான் தண்ணி பிடிக்கிறேன், இது பண்ணு. தண்ணி பிடிச்சிட்டு போயிடும். புடி. இந்த தண்ணி நாங்கள் பிடிச்சி குடித்தோம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நம்ம இந்த பிஸ்லரி அக்வாஃபினா என்னென்னமோ வாங்குகிறோமே, அதெல்லாம் இந்த இயற்கை தண்ணி டேஸ்ட்டு பக்கத்தில் கூட வர முடியாது. இது சாதாரண தண்ணி தான், ஆனால் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதான் இங்கே இருக்கவங்களாம் அவ்வளோ கொடுத்து வச்சவங்க. இந்த ஹோட்டலில் போகிறா பார்த்தீங்களா, இவ தேடி கண்டுபிடிச்ச ஹோட்டல் இது. ஹோட்டல் பாலான்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு எங்கள் சித்தியை நான் இவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அவளுக்கும் ஜஸ்ட்டு 7 வருஷம்தான் வித்தியாசம். எனக்கு ஒரு அவள் அக்கா மாதிரி தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ யாரையும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், மரியாதை கேட்டவன் என்று. இங்கே பாருங்கள் ஹோட்டல். இந்த ஹோட்டல் இதுதான் வந்தது. இந்த ஃபார்மேஷன் பார்க்குறீங்களா, பூம்பாரில் ஃபேமஸான ஒரு இதுனா நம்ம விடுதலை படம் கூட இங்கே தான் ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி வெற்றிமாறன் படம் சூரி, அது இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தது. இந்த வில்லேஜ் தான் பூம்பாறை. ரொம்ப அழகான அந்த கல்டிவேஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து தெரியுதா? வாவில் ஆக்சுவலாக இப்போ விவசாயத்துக்கு போட்டிருக்காங்களான்னு தெரியல. நிறைய இடத்துல வெறும் இது தான் இருக்கிறது. அது என்னது, மண் ஸ்டெப் ஃபார்மிங் சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் திஸ். இதுதான் அந்த பூம்பாறை வில்லேஜு. இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இங்கேருந்து பார்த்தாலே அந்த கோயில் தெரியும். எனக்கு தெரியல, எனக்கு மேபி அந்த எண்ணில் இருக்கலாம். கரெக்ட், இங்கே தான் இங்கே சம்வேர் தேர். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஒத்துங்க. இதை விட ஒரு அழகான சைட் சீங் இங்கே கொடைக்கானலில். என் ஒய்ஃப் நான் கூட்டு வந்திருக்கேன். பூம்பாறை அழகிய வில்லேஜ். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வில்லேஜ். இவ்வளோ தான் இந்த என் கேமராவில் அடங்குது பார்த்தீங்களா, என் கேமராவில் இந்த வில்லேஜ் அடங்கிடுச்சு. அவ்வளோதான்.
எல்லாம் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்ல மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க கூட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. அவங்க சொல்கிறதுனா ரொம்ப கைண்ட் பீப்புள். ஆனால் ரொம்ப தலைமுறையாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம புதுசாலாம் போய் இங்கே வீடு வாங்குறதோ அங்கே இடம் வாங்குறதோ செட்டில் ஆகிறதோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாம் தலைமுறையாக இருக்கிற ஊர் மக்கள், ரொம்ப அன்பான பாசமான மக்கள்னு நிறைய யூடியூப்ஸில் சொல்லி கேட்டுக்கிறேன். சரி, நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? பாலா ஹோட்டல், என் சித்தி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பாலா ஹோட்டல். பிரேக்ஃபாஸ்ட் பூரி, உருளைக்கிழங்கு, தேங்காய் சட்னி. பூரிக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 3rd ரவுண்டு இது. செகண்டாக நான் ஒரு தோசை சாப்பிட்டேன், வீட்டுக்கு மறந்துட்டேன். சூப்பர். சாம்பார்ண்ணா, சட்னி சாம்பார்னா அட்டகாசமாக அது வந்து சட்னி நாச், சூப்பர் நாச். போதுண்ணா போதும், அந்த சட்னி விடுங்க, தேங்காய் சட்னி. ஓகேண்ணா. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பேக் ஆஃப் த ஹோட்டலே மொட்டை மாடல கூட போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. இல்லை போயிட்டு இந்த ஹோட்டல் மொட்டை மாடலேருந்து தயவு செய்து இந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் வந்தீங்கன்னா அட்டகாசமான இடம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுதான் மொட்டமாடி, இதுதான் மொட்டமாடி. அதுதான் இந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க. பாலா ஹோட்டல். டிஃபன்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. சட்னி சாம்பார்லாம் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. வெரி வெரி நைஸ். பூம்பாறை வில்லேஜ் வந்தாச்சு. தங்கச்சியும் இந்த பூண்டு எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறாங்க. காமிக்கிற பாருங்க. பூம்பாறையில் இந்த பூண்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மலைப்பூண்டு, அப்புறம் ஒத்த பூண்டு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். பூம்பாறை வரவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போவாங்க. ஒத்த பூண்டு வந்து எப்பயுமே இருக்காது, இருக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதுதான் அந்த ஃபேமஸ் முருகன் கோயில். உள்ளே போய் ஃபுல்லாக பூண்டு, பலாப்பழம், வேறு ஒரு பழம் இருக்குது, என்ன பழம் தெரில. அது இங்கே தான் நம்ம விடுதலை படம் ஷூட்டிங் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தாங்க. இது கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான குழந்தை வேலப்பர் முருகன் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. ரீசெண்டாக இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, நிறைய பக்தர்கள் வராங்க. என் ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, முன்னாடிலாம் அவன் வருவான், நவீன், என் ஃப்ரெண்ட் நவீன், ராஜ்குமார்லாம் அந்த கோயிலை பற்றி தெரியும். ஆனால் அவங்க வரும்போது அவ்வளோ கூட்டமாக இவ்வளோ பெருசாக அவங்க ரெனோவேட்லாம் பண்ணல. இந்த யூடியூப், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு நிறைய பேர் இங்கே வந்து வீடியோ எடுத்து போட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு. நான் இந்த கோயிலுக்கு 3வது தடவை வரேன். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்குது. இந்த பூம்பாறைன்றது ரொம்ப அழகான வில்லேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட்டும் சரி, இந்த கோயில் இருக்கிற இடமும் சரி, அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புனா, இந்த சிலை உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த முருகன் சிலை வந்து தசபாஷான சிலைன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 10 பாஷானம் மூலிமா செஞ்ச சிலை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. போகர்னு ஒருத்தர் இருந்திருக்கார், போகர் சித்தர், போகர் பெருமாள் சொல்கிறாங்க. அவர் வந்து மொத்தம் 3 சிலை செஞ்சுருக்காரு. ஒரு சிலை இங்கே இருக்குது, அடுத்த சிலை வந்து முருகன், பழனி முருகன் கோயிலில் இருக்குது. அது வந்து நவபாஷான சிலைன்னு சொல்கிறாங்க. அது 9 பாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலை. 3வது சிலையும் செஞ்சுருக்காரு. அது கொடைக்கானல்லையே மதிக்கட்டான் சிலை எங்கேயோ இருக்குதுன்னு, பட் ஆனால் யாருமே அதை பார்த்ததில்லை. யூஸ்வலாக நம்ம கோயில் இருக்க சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கல்லில் இல்லைன்னா வேறு விதமான உலோகத்தில் செய்வாங்க. பட் உலகத்துலேயே இந்த 2 சிலை மட்டும்தான் இந்த பாஷாணம்ன்ற ஒரு உலோகத்தினால செஞ்சது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. ஸோ நிறைய பேர் அந்த சிலையை பார்க்கறதுக்கே இங்கே வருவாங்க. நம்மளால் உள்ளே போய் ஷூட்லாம் பண்ண முடியாது. சரி, கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் அந்த கோயில் வெளிப்புறத்தை காட்டுறேன். என் ஃபேமிலியெல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட் போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எப்பயுமே இங்கே பிரசாதம், தீர்த்தம்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து முருகனோட அருளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக செல்லலாம். கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிட்டு வந்தோம் மன்னவனூர் சைடு. அங்கேருந்து பூம்பாறை வில்லேஜ். நம்ம அங்கேருந்து பார்த்தால இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஃபிகல்ட் வரும். எப்படி தானே செம்மையாதா? சூப்பராக இதா? எப்படி இது போரு பூம்பாறை மட்டும் இல்லை, எல்லா கிராமமும் அதை சுற்றி இருக்க கிராமம் அத்தனையும் என்ன தெரியுது. மனோர் பொருள் இன்னொரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட். அப்படியே வண்டியை நிறுத்திட்டோம், காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குது, போகிற வழியெலாம் சூப்பராக இருக்குங்க. கொடைக்கானல் சால்வே சூப்பர். இந்த
அந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு. அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் பூம்பாறையிலேருந்து மணவூர் தான் கரெக்டாக சொல்கிறது, அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகான பாதை, போகிற இடம்லாம் சீனிக்காக இருக்குது. மன்னவனூர் லேக் வந்தாச்சு. ஃபுல்லாக காளை மாடுங்களாம் இருக்குது, அது வேறு பயமாக இருக்குது. பாருங்க, அப்படியே ஸ்லோவாக ஃபேன் ஷாட் பண்ணால் செமையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, இது வழியாக உள்ளே போனோம் லேக் பார்க்குறதுக்கு. பாருங்க, இதான் டிஃபன்ஸ் டைட்டாக சாப்பிட்டதுனால நடந்த மூச்சு நடக்க முடியல. எம்டி ஸ்டமக் தான் இருக்கணும். மன்னவனூர் சுற்றுலா மையம், மன்னவனூர். டைமிங்ஸ் 5:30க்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என் ஃபேமிலி ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. நான் கார் பார்க் பண்ணிட்டு போகிறதுனால கொஞ்சம் லேட்டு. இங்கே பாருங்கள், இந்த போர்டில் இருக்கிறது தான் சார்ஜஸ். சீத்தாப்பழம் மாதிரியே இல்லையா, இது வேறு மாதிரி இது ஃபேஸ் கட்டி வச்சுருக்கேன். சீத்தாப்பழம் அது பார்த்து கீழே போட்டுருக்காரு. இப்படி இது என்னடா, என்ன டான்ஸா? என்ன ஸ்டாண்டு ஸ்ட்ரெச் பண்ணுறியா? போகலாம் வா. முட்டை பஜ்ஜி வேணுமா? லைட்டாக என்ட்ரன்ஸில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தெம்பா எங்கள் நடப்பயத்தை ஆரம்பிச்சிட்டோம். கமான் வாங்க, பிரிட்டி வா, ஒடியா. இன்னும் எவ்வளோ தூரம் போனால் அந்த லேக் வரும்னு எங்களுக்கு தெரியல. பூம்பாறையிலே நாங்கள் நிறைய நடந்துட்டோம், ஷாப்பிங், கோயில், அது இதுன்னு. இங்கேயும் நிறைய நடக்க வேண்டியது போல இருக்குது. பரிதாபமாக என் ஃபேமிலியால் இதுக்கு மேலே தொடர முடியல. இவங்க இங்கே உட்காந்துட்டாங்க. இங்கே ஒரு பார்க் இருக்குது, இன்னும் அவ்வளோ தூரம் காட்டுது. அது ஏறி இறங்கி எவ்வளோ தூரம் தெரில. அதனால் அவங்க வந்தால் டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு நின்ட்டா நானும் என் மருமகனும் போக போகிறோம். கம் லெட்ஸ் கோ. இங்கே வேறு ப்ளே ஜோன்டா, பிளேயிங் ஜோன். வளரியா? வளரியா? சரி. இந்த இடம் வெறும் லேக்கு போட்டிங் மட்டும் இல்லாமல் வர வழியில் இந்த மாதிரி க்ரீனரியாக நிறையா ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களுக்கு விளையாடுற இடம், நல்ல ஒரு ஃபேமிலி ஹேங் அவுட் இடம் மாதிரி இருக்குது. இப்படி நடந்து வந்தோம், அப்படியே தண்ணி இங்கே ஓடிட்டுருக்கு சூப்பராக. இங்கே லேக்லேருந்து தண்ணி விழுக்குது. இன்னும் தூரங்க, செம தூரம், வாய்ப்பே இல்லை. ரூபியால் விஷயம் கண்டிப்பாக வர முடியாது, ரொம்ப தூரம். ஆகுங்க, செம்மையாக குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒன்று. என்ன ஒரே பிரச்சனை, நம்ம நினைக்க இடத்துலாம் இறங்கி குளிக்க முடியாது. தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி ஃப்ரீசர் வாட்டர் மாதிரி இருக்கும். பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அங்கே இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்து இங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குது. இப்போ இங்கே தான் லேக் இருக்குது. வா, அந்த லேக்லேருந்து தண்ணி வழிஞ்சு வருதாங்க, ஃபால்ஸ் மாதிரி வருது, தெரியுதா? செம்ம அழகாக இருக்குங்க லேக்கு. கொடைக்கானல் லேக்கோட ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம பெரிய லேக்குங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெருசு மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ சீனிக்காக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு வரேங்க. இந்த இடம், இந்த மன்னவனூர் லேக் செம்ம அட்டகாசம், மஸ்ட்டு விசிட்டு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க, சிலுன்னு. நாங்கள் இப்போ எல்லோரும் போட்டிங் போகிறோம். பரிசல் மாதிரி ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஒகேனக்கல்ல இருக்குமே பரிசல், அந்த மாதிரி. இங்கே லைஃப் ஸ்டைல்லாம் தராங்க, ஸோ பயப்பட வேண்டாம். அப்படியே இங்கே சிட் அவுட் மாதிரி இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஹாசிங் போட்டிங் செம்ம இடங்க. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தான். நீங்கள் கண்டிப்பாக பூம்பாறை போகணும்னு ஆசைப்படுவீங்க. அங்கேருந்து ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ். கொடைக்கானலேருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் ஆல் டுகெதர். நான் ஒர்த்து அந்த அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கேமராலாம் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ண தெரில. நான் இடம் அட்டகாசமாக இருக்கிறது. அப்படியே காற்று, சிலுன்னு காற்று. அது ஒகேனக்கல்ல கூல்னஸ் தான். இங்கே இந்த மாதிரி சீனரிஸோடு அந்த குளிர் வரப்போ செம்ம சூப்பராக இருக்குதுங்க, சான்ஸ் இல்லை. ஆஸ்திரேலியா
குதிரை சவாரி இங்கே இருக்குது. நேற்று கொடைக்கானல் லேக்கில் போட்டிங் போனோம். இப்போ மணப்பூர் லேக்லையும் போட்டிங் போக போகிறோம். போட் இங்கேனா பரிசல் மாதிரி இருக்குது. அங்கே ரோ பண்ணுறாங்க, அது வந்து போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பரிசல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, அது வருது பாருங்க பரிசல். இதில் தான் இப்போ நான், என் மச்சான், என் மருமகன் 3 பேரும் போக போகிறோம். த போட், த பரிசல் ரைடு இன் கொடைக்கானல். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ண போகிறோம். லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சேஃப் தான். செம்மையாக காத்தடிக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. பாருங்கள், அதுவே போதும். போகலாமா பிட்டு? போட்டிங் போகலாமா? நாங்கள்லாம் ரெடி. எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். போகலாமா? நாங்களும் போட்டிங் போக போகிறோம். உள்ளப்போ இவங்க இங்கே 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 விட்டா விட்டா மாமா பக்கத்தில் இங்கே வா. மெதுவா மெதுவா. சரியா மாமா பிடிச்சிக்கோ. தம்பி இருக்கணுமா? டேய் என்ன பார்த்தா தெரியும். அது கை திருப்பாரு. இப்படிதான் கரு, இப்படிதான் கரு. விட்டாங்க பாரு. எங்கள் பரிசல் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னப்பா நம்ம போட்டு ரொம்ப கீழே இருக்க மாட்டேங்குது. தண்ணி கிட்டக்குது. இங்கேயே தண்ணி வந்துச்சு. சில்லுரு தண்ணி. திட்டுவாங்க. அப்படியே ஸ்டில்லாக உட்காரு. தயவுசே ஸ்டில்லாக உட்காரு. தண்ணி தொடுவார். தண்ணி தொட அப்படியே தொடுறா. இந்த பரிசல் சவாரியை பிரிட்டா தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசல் சவாரி ஒருத்தருக்கு வந்து 100 ரூபா. இங்கேயும் நம்ம கொடைக்கானல் லேக்கில் இருக்க மாதிரியே தான். இது வந்து ரோவரும் இருக்காங்க, இந்த மாதிரி படகோட்டியும் இருக்காங்க. நமக்கு வந்து அந்த சின்ன போட், குட்டி குட்டி போட் இருக்குது. உங்களுக்கே ஓட்ட தெரியும்னு சொன்னால் அந்த குட்டி போட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஓட்டலாம்னு சொல்லிவிட்டு அதை நான் வெளில போய் ஷூட் பண்ணி காட்டுறேன். செம்ம என்ஜாயபுளாக இருக்குது. அட்டகாசம். சீனரி தாங்க, சீனரி தான். இங்கே அப்படி கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குற இடம்லாம். பரிசில் சுத்த போகிறாங்க. இதை நான் மேற்கொண்டு காட்டினா அவங்களும் தலை சுற்றும். ஸோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். பிரிட்டா தலை சுற்றுதா? பிரேக்கு தலை சுற்றுறா. போதும், நான் ஸ்பின்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. சுற்றுனது செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷம் எங்கள் எல்லோரும் தலை சுற்றிச்சு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பிரிட்டா எப்படி இது? தலைவர் பாட்டெலாம் பாடுறாரு. ஆமாம், தலை சுற்றி. பரிசல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது இப்போ கரையை நோக்கி. ஸோ இந்த பியூட்டிஃபுல் பரிசல் சவாரி கோயிங் டு என் முடிவுக்கு வரப்போகுது. கரையை நோக்கி நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். சும்மா எங்கள் ரோவர் அப்படியே அச்சு தள்ளிட்டு பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டுனுக்கிறாரு. கரையை நோக்கி. கரை தெரியுதா? இப்படியும் அப்படியும் சொயிட்டி ஓட்டுறாரு. அப்படியே ஸ்டில்லாக இருக்கு. எனக்கு எத்தனை அடி ஆளானே? 30. நான் தண்ணி பார்க்கணுமே, தண்ணி. அப்படிப்பா இங்கே தெரியலையா? தண்ணி அங்கே தெரியலையா? திரும்பி தான் பார்க்கணுமா? திரும்பி பார்த்து
பிரிட்டா தாம்மா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரான் இந்த பரிசல் சவரியை. அம்மாட்டா போகலாமாடா? இங்கேயே ரவுண்ட் வச்சு பம்பில் கூப்பிட்டு அந்த பரிசலுக்காரன் கூடயே பேக் சூப்பராக பரிசல் போயாச்சு. 3 நாளைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ ட்ரூபியும் சித்தியும் தங்கச்சும் ரொம்ப நேரமாக அங்கே இருக்காங்க. இவங்களும் போயிட்டாங்க. நான் மட்டும் அதெல்லாம் கற்றுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஐ ஆல்சோ ஹேவ் டு கோ. செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸ். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஒர்த் வாட்சிங். ஃபஸ்ட் கிளாஸ் பிளேஸ். இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. செம்மையாக இருக்குது. ஓ செம்ம வெயில். இன்றைக்கி வெயில் காட்டுறோம். வி ஆர் ரிட்டர்னிங் பேக் இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை விட்டு எங்கள் சித்தியும் தங்கச்சும் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். செம்ம லாங் இது. வயசானவங்க கொஞ்சம் ஃபேட்டானவங்களாம் வர முடியாது. ரொம்ப ஃபேட்டானவங்க கொஞ்சம் ஃபேட்டான வந்துடலாம் அந்த மாதிரி. பிரிட்டா ஏன்ட்ட வா ஓடியா. அங்கே பாரு என் தங்கச்சி உட்காந்துட்ருக்கா. வி ரீச்டு மை தங்கச்சன் சித்தி என் கடலில் இருக்கா. கொடைக்கானலில் இன்னும் ஒரு சிறப்பான பிளேஸ் பின்னாடி தெரியுற சர்ச்சு. இது வந்து வருஷத்துக்கு வாட்டி ரொம்ப கிராண்டாக இங்கே ஆகஸ்ட் 14, 15 நினைக்கிறேன் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. இதுக்கும் நான் வந்து 12 years பிஃபோர் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன். செலேத் மாதா சர்ச் சொல்லிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்திருக்கோம். பயங்கர வெயில் வச்சுதுங்க தான் ரொம்ப டயர்டாகி விட்டுச்சு. நாங்கள் அந்த மன்னவனூர்லாம் போகும்போது சரியான வெயில். இப்போ அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. சர்ச்சுக்குள்ளே போகிறேன். அவங்க அவங்க ஷூட் பண்ண விடலாம் மாட்டாங்கன்னு தெரில. எவ்வளோ அழகாக இருக்குல்ல சர்ச் கொடைக்கானலில். இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஏன் இது வந்து இந்த சர்ச் இங்கே கட்டிருக்காங்கன்னா, நான் வந்து கூகுளில் தான் பார்த்தேன். 1846 ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன குக்கிராமம், அந்த கிராமத்தோட பேர் தான் லா சலேத். அங்கே தான் மாதா காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அந்த ஊரில் காட்சி கொடுத்ததுனால இந்த மாதா கோயிலுக்கு வந்து சலேத் மாதா சர்ச்னு இங்கே பேர் வந்திருக்கு. கொடைக்கானலில் 1866 இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. எப்படி வேளாங்கண்ணி இந்த ஒரு சின்ன கிராமத்தில் மாதா காட்சி கொடுத்ததுனால அங்கே கோயில் கட்டி வேளாங்கண்ணி மாதா கோயில்னு எல்லாம் கூப்பிட்றாங்களோ, அதே மாதிரி தான் அந்த சலேத்ன்ற கிராமத்தில் அவங்க மாதா காட்சி கொடுத்ததுனால சலேத் மாதா சர்ச்னு நிறைய இடத்துல இருக்குது உலகத்தில். நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வருஷமும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு இங்கே பெரிய திருவிழா மாதிரி பண்ணுவாங்களாம். டிராஃபிக்லாம் எப்படி சீசன் டைமில் கொடைக்கானலில் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குமோ, அதே மாதிரி இந்த மாதா சர்ச்சில் அந்த நாட்களில் திருவிழா கொண்டாடும் போது அவ்வளோ ஜனங்கள் இந்த சுற்றுமற்ற கிராமம் மற்ற ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுவாங்க. இங்கே நான் வந்து பார்க்கணும் ரொம்ப ஆசை. அடுத்த வாட்டி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதா கோயில் திருவிழாக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் மேஜரான சைட் சீயிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் எங்களுடைய கொடைக்கானல் ட்ரிப்பில் சலேத் மாதா சர்ச். இதோட ரூம் தான் போகிறோம். ரூம் போயிட்டு நாளைக்கு வந்து ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பிளான். என்னென்னா அந்த தேனி திராட்சை தோட்டம், அப்புறம் அந்த நாட்டுக்கோழி பிரியாணி. நானும் என் ஒய்ஃபும் கொடைக்கானலுக்கு போன சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக போட்டிருப்பேன் எல்லா இன்ஃபர்மேஷனும். இப்போ வி ஆர் கோயிங் டு இப்போ வந்து சாக்லேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து லாவா சாக்லேட்னு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு ரூம். தான் இப்போதைக்கு பிளான். சூப்பராக எனக்கான பேக்ரவுண்ட். ஒழுங்கா நில்லு. ஓ ஷிட். ஏன் ஓ ஷிட்? இங்கிலீஷ் தான் இருக்கு. அப்புறம் சேம் வண்டி பாவம், சேம் டு சேம். ரொம்ப டயர்டாக இருக்குது. மணி 2:50 தான் ஆகுது. ஏதோ பயங்கர மந்தாரம் ஆயிடுச்சு. திருப்பி பஞ்சர் அடுத்து போயின்னு இது. இந்த வண்டியை வச்சுன்னு நாங்கள் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ தாங்க முடியல. எப்போ பாரு பஞ்சரு. போன வாட்டி கார்பரேட்டரு கிளச் பிளேட்டு போய் இருந்தாலும் இந்த வண்டி விட முடியல. இந்த ஓனரு, இந்த ரெண்ட்டுக்கு ஓனர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்ம சொந்த வண்டி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கடமை ஆற்ற வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போனாலே ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு போகிறதுன்றது ஒரு தலையாய கடமை. அதை வாங்க தான் வந்திருக்கோம். பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக வாயெல்லாம் ஊறுது. இது வந்து நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்கலாம்ப்பா.
இது வந்துட்டப்பா ஷூட் பண்ண வந்துடுறோம்ப்பா. இங்கே நாங்கள் சாக்லேட் மட்டும் வாங்க போகிறதில்ல, இங்கே நாங்கள் வந்து சாக்லேட் லாவா அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த சாக்லேட் லாவாவும் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் வாங்கிட்டு ஐ வில் கம் பேக். சாரி கைஸ், நாங்கள் லஞ்சு சாப்பிடல, அதனால கொஞ்சம் பசியில் உங்களுக்கு காமிக்காமே முக்காவே சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது. இதுதான் சாக்கோ லாவா, ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இன் கொடைக்கானல். சாக்கோ லாவா ஃபுல்லாக செம்ம டேஸ்ட் ஆகுது. எப்படி அவன் முண்டு கட்டுறான் பாருங்க. சாக்கோ லாவா என்ன கேட்டு சார்லஸ் சாப்பிட்றான். சாக்லேட் ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்தது விமலா கடையில் போய், விமலா அக்கா கடையில் போய் ஒரு டீ, சூப்பராக ஒரு டீ, அப்புறம் ஒரு சாண்ட்விச், அப்புறம் ஃப்ரைடு மோமோஸ் நாங்கள் சாப்பிட்றோம். பசிக்குது. த பியூட்டிஃபுல் ட்ரிப் கம்ஸ் டு அன் எண்டுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஆனால் கொடைக்கானலில் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். நேற்றுக்கெல்லாம் மாடு சுற்றி நின்றுச்சு, இப்போ நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். எல்லாமே பண்ணியாச்சு. கொடைக்கானல் ஃபுல்ஃபில்லாக எங்கள் சித்தி ஃபஸ்ட்டு வாட்டியாக வரா. அவள் மனசுக்கு நிறைய எல்லாமே பண்ணியாச்சு. ஸ்வீட்ஸ்லேருந்து சாக்லேட்லேருந்து ஸ்பைசஸ்லேருந்துலாம் வாங்கிட்டா. சுற்றி காட்டுறோம், எல்லாமே சுற்றி காட்டிட்டேன். ஸோ டே 4 இதோட முடியுது. இப்போ நான் ரூம் போகிறோம். நைட் சாப்பிட்றது தான் காட்டுறாங்க. நேற்று மாதிரி நேற்று பிரியாணி ஆர்டர் பண்ணேன் இல்லையா, இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் அப்போ சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட அவ்வளோ பிடிக்கல, வெளியில். இது எங்கள் வீட்டில் சமைச்சு தர மாதிரி இது. இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட்டோட சமையல்லாம். ஸோ அதனால் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுட்டு தான். அதோட இந்த நாள் முடியும் சூப்பராக. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்ப போகிறோம். நாளைக்கு என்ன பிளான் நான் காலைல சொல்கிறேன். சிம்பிள் பிளான் தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிரேப் ஃபார்ம் தென் டு சென்னை. அங்கே இப்போ 3வது மாடிக்கு என் சித்தியை இப்போ நான் ஏற்றணும். சேரை போட்டு உட்கார வச்சு ஏற்றுறேன். அதே ஒரு டெய்லி ஒரு டாஸ்க்காக இருக்குது எனக்கு. பாவம் அவளால் ஏற முடியல, அதனால் சேரை போட்டு உட்கார வச்சு டெய்லி ஏற்றிட்டு இருக்கேன் மேலே. ஒரு டீ குடிச்சிட்டு மேலே போகலான்னு தெம்பா, அப்போ தான் ஏற்ற முடியும் மேலே. டீ குடிக்கலன்னு நினச்சேன். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபைனலாக சண்டே மார்னிங் ஆயிடுச்சு. பிட்டா இங்கே வா. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்று இருக்க போய் சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் போகிறோம். பிரியாணி சாப்பிடுவோம். திண்டுக்கல்லாம் போக முடியாது, வழியில் என்ன ஹோட்டலுதோ அவள் தான். ஹைவேஸில் என்ன ஹோட்டலுதோ சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது. எப்படி மிரட்டுறானே. எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்? எப்படி இருந்துச்சு? நான் கேப்சர் பண்ணதையும் சேர்த்து போடுறேன். எப்படி இருந்துச்சு சொல்லி ட்ரிப்பு? சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கிளம்பிட்டோம். ஒரு சின்ன குளறுபடி ஆகிடுச்சு, அதனால தான் கிளம்புறது அதெல்லாம் எடுக்க ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு தேனிக்கு போகலான்னாங்க, அப்புறம் மச்சான் போவான்னாரு. இப்போ கடைசியில் திருப்பியும் போவானான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போகிறேன். இப்போ போகும்போது சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு பஜ்ஜி கல்லில் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும் கீழே. வெற்றிகரமாக என் தங்கச்சி கடைசியாக முட்டை பஜ்ஜி கச்சிச்சு. 4 நாளாக முட்டை பஜ்ஜி குழம்பினே இருந்தால் எங்கேயுமே கிடைக்கல. கொடைக்கானல் எங்கேயுமே முட்டை பஜ்ஜி இல்லை. நாங்கள் வேறு ஒரு ட்ரிப்பில் வந்து முட்டை பஜ்ஜி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வேறு அவ்வளோ பயங்கரமாக டெம்ப் பண்ணி முட்டை பஜ்ஜி வாங்கி தந்தால் தான் கொடைக்கானல் விட்டு போவேன்னா சுட போடுறாங்க. கிளாஸ் கிடச்சிருச்சு. எப்படி இது? வேணாம்ல. கடைசியா என் முட்டை பஜ்ஜி ஆசை நிறைவேற்றியாச்சு. சாப்பிடு போதும். இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம சுட பஜ்ஜி சாப்பிட்றது செம்ம விஷயம். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் இங்கே நல்லா இருந்தால் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்க வேண்டியது தான் டுவர்ட்ஸ் தேனி. சுட இட்லி சூடாக இருக்குப்பா. வடை சுடாக்குதா? போட்டதானே. கொடைக்கானல் என்ன பிரச்சனைனா அடுப்புலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிடணும், அப்போ தான் சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் எடுத்து வச்சா கூட சில்லுன்னு ஆகிடும். எல்லா சட்னியும் ஊற்றுங்க. அக்கா சும்மா கலராக சட்னி வச்சுருக்காங்க. சாம்பார் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ. சுட இட்லி.
மிக மிக அழகான சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் கொடைக்கானல். என் தங்கச்சியும் சித்தியும் சரியான சோம்பேறிங்க. அது போகிற வேலை அப்படியே பார்த்துன்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துருக்குங்க. காய்கறி ஷாப்பிங் இந்த மாதிரி கடைகள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் போகும்போது வரும்போது. இது வந்து கீழே இறங்குற இடத்துல இந்த மாதிரி அழகான ஒரு காய்கறி கடை இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சித்தியும் எதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்து பார்க்குறா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கடைங்க இருக்குது வழி நெடுகளும். நம்ம கொடைக்கானலேருந்து இறங்கும் போது நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கடைகளை பார்க்கலாம். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்குது. சூப்பர். அப்படியே காய்கறி வாங்க நிறுத்திருக்காங்க. இவங்க நின்று போகிறத பார்த்தா நாளை காலை தான் போக முடியுது. ஏன்னா இங்கே தேனிக்கு போகிறோமா, தேனிலையும் நிறையா இருக்குது ஸ்பாட்ஸ்லாம். அவ்வளோவா அந்த சில்வர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணிங்க அப்படியே செமையாக ஊற்றுது. இது வரைக்கும் நாங்கள் இங்கே நின்று பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே நின்று பார்க்குறோம். சூப்பராக இருக்குது இங்கே நின்று பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த காட்டு வழியாக போகுது. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஏற்கனவே ஒரு இடத்துல நின்று அங்கே காய்கறி வாங்க. அங்கே எல்லாம் பயங்கர காஸ்ட்லி சொல்லிவிட்டு இப்போ அடுத்த கடைக்கு வந்திருக்காங்க. ஏய் ஓரம் விட்டா ஓரம் இங்கே போய் பார்க்கலாம். விட்டா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கடையில் வாங்கியிருக்காங்க. முடியல வாங்கி வா விட்டா. நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த பெரிய பெரிய கடைலாம் அழகாக ஷோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போய் நீங்கள் காய்கறி விலையை கேட்டால் பயங்கரமாக ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆந்தி வேலை வரும்போது சின்ன சின்ன கடைங்க இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ரேட்டு வந்து கன்சிடபிளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சைட் சீன் தான் கொடைக்கானலில். இதோ அந்த காய்கறி கடை நிறுத்திட்டு அப்படியே இங்கே வந்தோம். வந்து பார்த்தா இங்கே ஒரு சைட் சீன் தெரியுது. தட் இஸ் கொடைக்கானல். அது கம்பி கிம்பிலாம் இருக்குது. எப்பா இது ஒரு வீட்டோட டெரஸு. ஐயோ இங்கே பாருங்க, அற்புதமான காட்சி. அற்புதம் அதிசயம். எவ்வளோ டீப்டா டே விட்டா உண்டாவில் தான். இங்கே பாருங்க அப்படியே எங்கே பார்த்தாலும் சீனியர். காய்கறி கடை நின்னா அங்கே ஒரு சீனியர். இங்கே பாருங்க லாரிலாம் வரானுங்க. என் கார் வேறு இங்கே நிற்கிது. திட்டாமல் இருந்தால் சரி. எல்லாமே டீப்பு ஒன்றா இப்போ கீழே இறங்கிட்டா பார்க்க முடியாதுலாம். செம்மையாக இருக்குல்ல. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். என் பேக்ரவுண்டில் அழகான காட்சிகள். அடுத்த ஸ்பாட்டு இவங்க வந்து இப்போதைக்கு கீழே இறங்குற மாதிரி இல்லை. அங்கே காய்கறியும் ஃப்ரூட்ஸ் வாங்கினாங்க. இங்கே வந்து பலாப்பழம் வாங்குறாங்க. நான் வந்து இங்கே ஒரு ஊற்று தண்ணி வந்துட்டுருக்கு. செம்மையாக இருக்குங்க இந்த கொடைக்கானல். நீங்கள் வந்தீங்கன்னா ரெய்னி சீசனில் எங்கெல்லாம் ஊற்று மாதிரி இருக்கோ அந்த தண்ணியை பிடிச்சி பாருங்கள். என்னங்க பிஸ்லரி வாட்டரு, அந்த வாட்டர் இந்த வாட்டர்லாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இப்போ நான் பிடிக்க போகிறேன். என்னாச்சு பழம் வாங்கிட்டீங்களா? அரை கிலோ. முழு பழம் வாங்கலையா? அதான் நீங்கள் வாங்கவே வேணாம் வாங்காதீங்க. அரை கிலோ வாங்கினா போதும். இதுதான் பலாப்பழம். இவ இருக்கால இவ அரை கிலோ உனக்கு தான் வேணும். ஆமாம் எனக்கு தான் வேணும். எனக்கு ஒரு கிலோ வாங்க. நமக்கு ஒரு கிலோ சாப்பிட்லாம். போமா சாப்பிட்டே போகலாம். அரை கிலோ 1 கிலோ நாங்கள் 1 கிலோ பலாப்பழம் வைப்போம். உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வியூ காமிக்கிறோம் பாருங்கள். இது மஞ்சளாறு டேம் வியூவான். செம்மையாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியே அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கொடைக்கானலேருந்து இறங்கும் போது தெரியும். இங்கே அந்த ஃபால்ஸும் தெரியுது, ஒரு கோடு தெரியுதா. அப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பின்னாடி தான் அந்த டேம் இருக்குது. கீழே டேம் சூப்பராக தெரியுது. இறங்கினா ஏறது கஷ்டம். ரொம்ப டீப்பாக இருக்குது. செம்மையாக இருக்குண்ணா அந்த ஃபால்ஸ் வியூ. டேம் தெரிஞ்சு பாருங்கள். அது மேலே ஏறி போய் பார்த்தா செம்மையாக தெரியும். எங்கே வழி இல்லாமல் இருக்கே. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த வியூ பாயிண்டில் ஏறி பார்த்துருந்தா தான் அந்த டேம் ஃபுல்லாக தெரியும். வியூ பாயிண்டில் ஏறல. இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேயும் தெரியும் டேம் பூரா தெரியுது. இங்கேருந்து ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு நீர்த்தேக்கம் டேம். ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கும் போது இந்த டேமை ட்ரைவ் பண்ணும்போது என்னால் சரியாக பார்க்க முடியாது.
ஆனால் என் ஃபேமிலிலாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இந்த வாட்டி நான் முடிவே பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கணும் அதே சாக்கில் நானும் பார்த்துருன்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து செம்மையாக பார்த்து ரசிக்கிறேன் இந்த டேமை. எவ்வளோ டீப்பாக இருக்காங்கன்னா வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வீடு இருக்குது தனியாக இருக்குங்க, ஒரு பங்களா மாதிரி. ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். செம்ம வியூங்க, நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இறங்க. சூப்பராக தெரியுதுல. டயர்டாக இருக்குது, கீழே இறங்கிட்டு ஆல்மோஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில். ஆனால் இது இன்னும் நான் தேனி, சுருளிப்பட்டி, கிரேப் ஃபார்மு, சாப்பாடு எதனா காலாயிடம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. இளநீ பிரேக், தேனியில் இளநீ பிரேக். தேனியிலேருந்து தான் சென்னைக்கு வருது இளநீலாம். என்ன சைஸ் பார்த்தீங்களா, 40 ரூபா இந்த காய். செவ்வளனி இது 50 ரூபா. ஒன்று இருக்கா? இந்த ட்ரிப்பு செம்மையாக முடிய போகுது. இது வரைக்கும் நான் எல்லா ட்ரிப்பையுமே ரிட்டர்ன் ஜேர்னியை இவ்வளோ நாள் வ்ளாக் பண்ண மாட்டேன். இல்லைம்மா வழுக்க இல்லையாம்மா? வழுக்கே இல்லை, கொஞ்சம் முத்தனா காய் தான். நான் டேஸ்ட் செம்ம டேஸ்ட். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரிட்டர்ன் ஜேர்னி எப்பயுமே இவ்வளோ பெரிய வ்ளாக்லாம் பண்ண மாட்டேன். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இவங்க பாட்டுக்கு வர வழியெல்லாம் வாங்கி சாப்பிட்றது என்ன, ஷாப்பிங் என்ன, நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்வீட் மெமரிஸாக இதை நான் எப்பயுமே வச்சுப்பேன் யூடியூப்பில். கிரேப் ஃபார்ம் வந்தாச்சு. நான் ஏற்கனவே கிரேப் ஃபார்ம் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு வாங்குகிறோம். நான் என் ஒய்ஃபோட வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் டீட்டெயிலாக காட்டாமல் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இது உள்ளே கார் ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரோவாக இருக்குது. வரா பாருங்க, இவ்வளோ தான். என் சித்தி ஒருத்தி இருக்கா, அவள் நடக்கவே மாட்டான். அவளை எடுத்துன்னு போய் எல்லாத்துக்கும் அப்படியே என்ன சொல்கிறது, இந்த இவ்வளோன்னு பாதை இருக்குது, அங்கே காலை விட்டுன்னு போய் சொல்கிறேன். அங்கே பறிக்கிறாங்க, அதே பறித்து ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. நாங்கள் 10 கிலோ வாங்குகிறோம், 5 கேஜி. நான் பாமா தானே இருக்குது. இல்லை இல்லை சந்தேகம் இல்லை, பச்சையாக இருக்குது, அது கேட்குறேன். இல்லை அதெல்லாம் நல்லா டேஸ்ட் பூரா நம்ம பழத்து இருக்குது. வாடா டேய், வாடா வீடியோக்குள்ளே வாடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேறு எவ்வளோ சூப்பராக பறிக்கிறாங்க. நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சு. தேனி சுருளிப்பட்டியில் திராட்சை வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம தேனியில் ஹாட்ஸ்பாட் கடையில் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு சென்னை கிளம்ப போகிறோம். அந்த பிரியாணிலாம் நான் ஏற்கனவே என் ப்ரீவியஸ் எபிசோடில் போட்டேன், அங்கே போய் பாருங்கள், எலாபரேட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஐயோ இங்கே பாருங்க, திராட்சை காயாக இருக்குது. சூப்பராக இருக்கா? இப்படி பறிக்கூடாது ஆக்சுவலாக. 1-2 தான் பறி சாப்பிட்ணும். பரவாயில்ல, நீ என்ன பல்காக பறிச்சிட்ட? சொல்லு, நீ தான் சொல்லணும். எப்படி இருக்கு பாருங்க, திராட்சை பழ கொத்து. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சுருளிப்பட்டி கிரேப் ஃபார்ம். இவ்வளோ பிடிச்சி பறிக்கூடாது. சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு சென்னைக்கு விட வேண்டியதான் வண்டியை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you in another great video.